என்னென்ன போன் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கு, கட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அது என்னென்ன, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அம்மாவுக்கு என்னென்ன, அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு இன்னைக்கு கிட்னி ஆபரேஷன். அவங்க கூட இருக்கணும்னு எனக்கு திரும்ப திரும்ப கால் அடிச்சுட்டே இருக்காங்க. அண்ணா என்னென்ன சொல்றீங்க? முதல்ல நீங்க போய் அம்மாவை பாருங்க. இங்க நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல அம்மாவை பாருங்க. இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன். இல்லண்ணா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மாவை விட முக்கியம் வேற எதுவுமே இல்லண்ணா. அண்ணன் முதல்ல போன் எடுத்து பேசுங்க. சரி, ஒரு நிமிஷம் செல்வி, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ மா, இந்த வரேம்மா. யோ, இது ரேப் கேஸியா? நீ வசமா மாட்டிக்கிட்ட. ஒழுங்கா மாயா கிட்டே அவங்க ஃபேமிலி கிட்டயும் போய் சமாதானம் பேசுறதுக்கு வழிய பாரு. இல்ல நீ உள்ளே கடந்து சாக வேண்டியதுதான். இன்னொரு வாட்டி என்கிட்ட இல்ல என் குடும்பத்துக்கிட்ட வந்து அந்த திருட்டு கழுத மாயா கால்ல போய் விழு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்கிருந்து போயிடு. அப்பனா நீ வேற வக்கீல பாத்துக்க, நான் கிளம்புறேன். போயா. இதெல்லாம் சொன்னா திருந்துமா? சார் என்ன சார் சொல்றாரு? புருஷன் நம்ம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாரு. நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. நீங்க வேற வக்கீல வச்சு பாத்துக்கங்க, நான் வரேன். சார் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார், ப்ளீஸ். மா, எங்கம்மா போறீங்க? சார் என் புருஷனை நான் பார்க்கணும். டைம்லாம் முடிஞ்சிச்சுமா, இப்ப பார்க்க முடியாது. ஒரே ஒரு தடவை நான் பாத்துறேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் போ போ, வேமா போ, சொல்றேன்ல. எக்ஸ்கியூஸ் மீ. யா, கம் இன். உட்காருங்க ப்ளீஸ். சொல்லுங்க ஈஸ்வரி. இல்ல, எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல கிரிஷ். இட்ஸ் ஓகே, எதுவாக இருந்தாலுமே ஃப்ராங்கா சொல்லுங்க. உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கிரிஷ். சரி. ஏன்னா யூ காண்ட் கண்டினியூ சர்வீஸ் இந்த ஆஃபீஸ்ன்னு சொல்ல வரீங்க? ஆமா கிரிஷ், வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தா கூட we could manage கிரிஷ். ஆஃபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் கிரிஷ். சொல்ல போனா அஃபிஷியலா யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஜஸ்ட் எ வெரிபிள் ஒன். ஆனாலும் கம்பெனி ரூல்ஸ் இருக்குல்லையா, விஷயம் தெரிஞ்ச உடனே ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து உங்களை ஷேக் பண்ண சொன்னாங்க. ஸோ நீங்களே ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் டைப் பண்ணிட்டீங்கன்னா. நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன் ஈஸ்வரி. ஆக்சுவலாக 8 இயர்ஸாக ஐடி ஃபீல்டில் இருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் ஸ்டேட்ஸில் இருந்தேன், 3 இயர்ஸ் மும்பையில் இருந்தேன். அங்கெல்லாம் ஒர்க் ஹார்டு, பார்ட்டி ஹார்டு தான். இந்த பப்பு பார்ட்டி எல்லாமே ரொம்ப சாதாரணமான விஷயம். அதில் நம்ம பிடிச்சவங்க கூட இருக்கிறது, அவுட்டிங், லாங் டிரைவ், இதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப சாதாரணம். அதே மாதிரி தான் நந்தினியும். இதே மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் பழகணும். ஐ டுக் ஹர் அவுட், யூனோ. டக்கு டக்குன்னு 2-3 வாரத்தில் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க என் கூட எவ்வளோ க்ளோஸாக பழகினாலும், நாங்கள் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், அவ ஒரு தமிழ் பொண்ணு. யூனோ, that is where it hit me. அங்கே தான் நான் தப்பு பண்ணிட்டேன். ஏன் அமெரிக்கா கல்ச்சரும் மும்பையோட நைட் லைஃப்பும் தமிழ் பொண்ணுங்களுக்கு செட் ஆகாதுன்னு நான் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் I'm gonna leave. நான் இன்னைக்கே என்னோட ரெசிக்னேஷனை மெயில் பண்ணிடுவேன். உங்களை போக சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதுதான் ஆஃபீஸோட ரூல்ஸ். அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சொல்லுங்க ஈஸ்வரி. தமிழ் பொண்ணுங்களை இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய். யா. தேவ், இவெல்லாம் ஒரு மனுஷன், மானம் கட்டவன். இவன் கூடலாம் நமக்கு என்ன பேச்சு? திரும்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்தான்னு தெரில. தேவ், நான் ஏய், உன்னை நான் திரும்ப என் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு உன் மேலே இருக்க கோவத்துக்கு இன்னும் ஒரு நிமிஷம் இங்கே நின்ன உன்னை கொன்னே போட்டுருவேன். ஆஃபீஸ்னு பார்க்குறேன், அப்படியே பேசாமல் போயிடு. நான் போயிடுறேன். இட்ஸ் ஓகே.
ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. இதை பார், என்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளம்பு. கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டே வார்த்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஐம் சாரி. இப்போ உணர்ந்து என்ன பிரயோஜனம்? ஒரு அப்பாவி பொண்ணை கொண்டு போய் அவளை நம்ப வச்சு, நீ ரொம்ப பெரிய அறிவாளி, நீ ரொம்ப அதிகமாக படிச்சிருக்கன்னு அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க. ஆனால் நீ இவ்வளோ கேவலமானவனா இருப்பேன்னு. உன் கோவம் நியாயமானது தான். இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சனா சாரின்னு ஒரு சின்ன வார்த்தையை கேட்டு அதில் எல்லா பிரச்சனையும் முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கும் தானே அவள் என் கூட சுற்றுறான்னு கோவம் இருந்துச்சு. ஆனால் உன் கோவத்தில் ஒரு அன்பு இருந்துச்சு, ஒரு அக்கறை இருந்துச்சு. ஆனால் என் கோவத்தில் வெறுப்பு மட்டும்தான் இருந்துச்சு. வெறுப்புங்கிறது தண்ணியும் அழிக்கும், மற்றவங்களையும் அழிக்கும்னு அன்னைக்கு நைட்டு தான் நான் மெதுவாக புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப யோசித்தேன். நீ மட்டும் அன்னைக்கு நைட்டு வரலன்னா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பேன், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவளோட வீட்டுக்கு மட்டும் இல்லை, என் ஃபேமிலிக்கு கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட எனக்கு எவ்வளோ பெரிய அவமானமாக இருந்திருக்கும். இதை பார், நீ திருந்தலன்றதெல்லாம் உன்னோட தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நம்ம கூட இருக்கிறவங்க சின்ன புள்ளத்தனமாக ஏதாச்சும் தப்பு செஞ்சா அதை மன்னிக்க தெரியாமல், போனா போதுன்னு அதை விட தெரியாமல், அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்கள விட ஒரு 10 மடங்கு தப்பு செஞ்சு அவங்கள போய் பழி வாங்கணும்னு நினைக்கிறான் பார். அவனை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. உன் கோவம் குறையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் அது வரைக்கும் நான் இங்கே இருக்க மாட்டேன். அதான் உன்கிட்ட இப்போ பேச வந்தேன். எஸ், ஐ ஹவ் ரிசைன் தேவ். இப்போதான் என் ரெசிக்னேஷனை மெயில் பண்ணிட்டு வரேன். நீ இன்னொரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அவள் என்னை வச்சு உன்னை பயங்கரமாக வெறுப்பேற்றுறான்னு தெரிஞ்சும், அவன் மேலே உச்சக்கட்ட கோவம் இருந்தும் அவளுக்கு ஒரு ஆபத்துனோன்னே ஓடி வந்த பார்த்தியா? உன்ன மாதிரி ஒரு நிஜமான ஃப்ரெண்டு கிடைக்க அவள் கொடுத்து வச்சிருக்கணும். அது லவ்வை விட ஒரு படி அதிகம். யூர் அ ரியல் மேன் தேவ். நீ அவளுக்கு மட்டும் இல்லை, உன்னை அறியாமலே எனக்கு ஒரு நல்ல விஷயம் நீ செஞ்சிருக்க. என்னது? எனக்கு ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு புரிய வச்சது நீ தான். ஸோ தேங்க்ஸ் அ லாட் அண்ட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. வாழ்க்கையில் நம்ம திரும்ப சந்திக்கிறதா இருந்தா ஒரு நல்ல நண்பர்களாக சந்திப்போம். ஸோ டேக் கேர். பாய். பெரியம்மா, பெரியம்மா, நீயா? எதுக்கு இங்க வந்த? உங்களையும் மாமாவையும் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? இல்ல, சந்தோஷ் மேல போய் கேஸ் போட்டு இப்ப ஜெயில தள்ளி இருக்காங்க. ஆ, தெரியும் தெரியும். உங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிருந்தா. அதுக்கு என்ன இப்போ? கோர்ட்டு ஜெயில்னு தனியா அலைஞ்சிட்டு இருக்கேன் பெரியம்மா. அதான் கூட மாமாவும் வந்தா. ஏன் உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் என்ன நடக்கிறதெல்லாம் வீட்டுல உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா? அவங்கள கூட்டுன்னு போ. அதை விட்டு இங்க வந்து நிக்கிற? இல்ல பெரியம்மா, நான் சொல்ல வரது என்னடி பெரியம்மா கிரிமானுக்கிட்டே பிரச்சனை வரும்போது இந்த பெரியம்மா உன் கண்ணுக்கு தெரிவாளோ? இத்தனை நாள் இருக்கம்மா செத்தம்மான்னு பார்க்க வந்தியா நீ? இல்ல பெரியம்மா, இந்த மாதிரி நேரத்துல மாமா கொஞ்சம் கூட இருந்தா. வாய மூடு. மாமாவா? மாமா பெரிய பணக்காரனை கட்டிக்க போறாங்கிற திமிர்ல எங்க எல்லாரையும் தூக்கி போட்டு மண்டபத்தை விட்டு ஓடனவ தானே நீ? இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிற? பெரியம்மா, பழசெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட சொல்றியா? நீ பண்ண காரியத்தினால தாண்டி இப்ப என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போயிருக்கு. என்னாலயா? என்னடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னாலயான்னு கேக்குற? நீ பிடிக்கலன்னு சொல்றது அந்த தருதலைய என் பொண்ணுக்கு கட்டி வச்ச. அதனால என் பொண்ணு இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா நீ பணக்காரனை கட்டிக்கிட்டு பணத்திமிர்ல 5.5 மாசத்திலே வளக்காப்பு சீமா தான் நடத்திக்கிட்டு இருக்க. இங்க என் பொண்ணு வாழ வெட்டியா வீட்டுக்குள்ள அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீ தானே? பெரியம்மா, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு கையலோட வாழ்க்கைய பத்தி சத்தியமா எதுவும் தெரியாது. அதானே, துட்டு வந்த உடனே சொந்த பந்தத்தை எல்லாம் மறக்கிற ஜென்மம் தானே நீ? உன் அப்பா அத்தா மானம் போகாம இருக்கணும்டா ஒண்ணு இல்லாத வெட்டி பையலுக்கு ஏன் பொண்ண தாரவாத்து கொடுத்தேன். ஒரு வாட்டியாச்சும் நீங்க வந்து கையில் எப்படி இருக்கான்னு பாத்தியா? உன்னால என் பொண்ணு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்துச்சு உனக்கு தெரியுமாடி? பெரியம்மா, எனக்கு இங்க வரக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல.
என் வளகாப்புக்கு கூட எங்க அம்மா கிட்ட சொல்லி உங்களை கூப்பிட சொல்லியிருந்தேன். உன் வீட்ல வந்து சோறு தின்னா எனக்கு சிரிக்கவே சிரிக்காதுடி. உள்ளத்தாச்சியா இருக்கியே, அங்க வந்து உன்னை திட்டக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால தான் நானும் என் பொண்ணு அங்க வரல. ஏன் பெரியம்மா, ஏன் என் மேல இவ்ளோ கோவமா இருக்கீங்க? நான் இது வரைக்கும் மனசறிஞ்சு உங்களுக்கு எந்த தப்பும் செஞ்சதில்ல. வேணவே வேணாம். உன் ஒட்டும் வேணாம், உறவும் வேணாம் தானே உங்க குடும்பத்தை விட்டு நாங்க விலகி இருக்கோம். காசி ராமேஸ்வரம் போனாலும் பாவம் தொலையாதுங்கிற மாதிரி நீ இங்க வந்து நிக்கிற. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவனை வேணான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு போனவ தானே நீ. அது எப்படி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம அவன்கிட்டயே உதவின்னு கேட்டு வந்து நிக்கிற? உனக்கு வெக்கங்கிறதே கிடையாதா? என் நிலைமை அப்படி பெரியம்மா. எங்க வக்கீலும் எங்களுக்கு வாதாட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு ஆபத்துல உதவியா இருந்த சந்தோஷோட ஃப்ரெண்டும் இப்ப ஊர்ல இல்ல. இந்த நேரத்துல நான் நம்ப கூடிய ஒரே ஒருத்தர் பிரபா மாமா மட்டும்தான். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா சொன்னா உன் பிரச்சனைக்காக அந்த வெட்டி பையன் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்து நிப்பான், அதானே? அடியே, எங்க வீட்லயே 1000 பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதுல உன் பிரச்சனை வேறயா? எங்களை நிம்மதியாவே விட மாட்டியா? பெரியம்மா, உன்னை கெஞ்சி கேக்குறேன், பிரபாட்ட போய் இதெல்லாம் சொல்லி நிற்காத. இந்த பாரு, கையல் உன் வீட்டு மானத்தை காப்பாத்தினாங்கிற நன்றி விசுவாசம் கொஞ்சமாச்சு இருந்துச்சுன்னா நீ இங்க வந்தத பிரபா கிட்டயும் கையல் கிட்டயும் சொல்லி தொலைக்காத. நீ போற இடம்ல விளங்காம போறதா ஒரு ராசி போல இருக்கு. என் வீடு ஏற்கனவே உன்னால விளங்காம தான் இருக்கு. இன்னும் உன் பிரச்சனை எல்லாத்தையும் இங்க வந்து சொல்லி இதை விட சர்வநாசம் ஆக்கிராத. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருந்தா, என் மனசுல உள்ள கஷ்டமோ வேதனையும் உனக்கு புரிஞ்சிருந்தா, கொஞ்சமாச்சும் நாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீன்னா தயவு செஞ்சு இந்த பக்கமே வந்துடாத. பிரபாவை நீ நேர்ல பார்த்தாலும் உன் பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லிடாத, புரியுதா? சரி பாப்பா, காயலும் பிரபாவும் வர நேரமாச்சு. அவங்க வரும்போது நீங்க நின்னு தொலையாத. கிளம்பு. எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே இவதான். பெருசா பேச வந்துட்டா, தரித்திரம் பிடிச்சவன். செல்வி, மாமா. நீ எங்க செல்வீங்க? நீ எப்போ வந்த? இப்பதான் மாமா வந்தேன். இந்த பக்கம் கோயிலுக்கு வந்தேன். அதான் பெரியம்மாவை பார்த்துட்டு போலாமேன்னு. அழுதியா என்ன? ஏன் மோமெல்லாம் இப்படி செவந்திருக்கு? அது பெரியம்மாவெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான். செல்வி, எதனா பிரச்சனையா? செல்வி, உன்னைத்தான் கேக்குறேன், எதனா பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. சும்மாதான் எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி வா, நானே உன்னை டிராப் பண்றேன். இல்ல மாமா, நான் கார்ல தான் வந்தேன். எனக்கு லேட் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் வரேன். வரேன் மாமா. செல்வி இப்படி சொல்லாம கொள்ளாம வராது. அந்த முகமே சரியில்லையே. ஏய், அழுவாத. என் லைஃபே போச்சுடி. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. எனக்கு அப்படியே செத்துறலாம் போல இருக்கு. சி, ஏன்டி இப்படிலாம் பேசுற? அவர் டிவோர்ஸ் கொடுத்துட்டா லைஃபே போச்சா? டைவர்ஸா? கையாளா? நாட்டில் நடக்கிற 1500 பிரச்சனையை விட இந்த பிரச்சனை பெருசா இருக்கும் போல இருக்கே. முதல்ல இதைத்தான் கேட்கணும். உனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு. அதை நீ விட்டு கூட நீ கெஞ்சி பார்த்துட்ட, அழுதும் பார்த்துட்ட, அவர் காலில் விழாத குறையா கேட்டும் பார்த்துட்ட. இதுக்கும் மேல வேணான்னு சொல்றவங்க கிட்ட என்ன பேசி என்ன பிரயோஜனம்? நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதான் உனக்கு இதெல்லாம் புரியல. கல்யாணங்கிறது ஒரு பொண்ணு வாழ்க்கையில ஒரு வாட்டி மட்டுமே வரக்கூடிய விஷயம் ஜெனி. நினைச்சா இன்னொருத்தர் விரும்புறதுக்கு இது லவ்வும் இல்ல, நினைச்சோடனே பிரியறதுக்கு இது நட்பும் இல்ல. இது கணவன் மனைவி உறவு, ரொம்ப புனிதமானது. இத நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நினைச்ச நிமிஷத்துல தூக்கி எறிய முடியாது ஜெனி. சரி, உனக்கு இது புரியுது, அவருக்கு அது புரியணுமே. அதை எப்படி அவருக்கு புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல ஜெனி. அழுகையும் சோகமும் எதுக்குமே முடிவில்லை கயல். எப்படி இருந்தாலும் நீ கடைசியா ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். நீ அழுவ உன் லைஃப் தான் வேஸ்ட் ஆயிட்டே இருக்கும். நீ தயவு செஞ்சு எமோஷனல் ஆகுறத விட கொஞ்சம் நிதானமா உட்காந்து யோசிச்சு பாரு.
அப்போ நிச்சயம் ஒரு கிளியரான டெசிஷன் உன் மனசுல தோணும். என் முடிவு என் மாமா கூட நான் வாழறதுதான். ஆனா அவருக்கு என்ன பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? சரி, முடிவா உன் புருஷன் என்னதான் சொல்றாரு? டைவர்ஸ் தான் ஒரே ஒரு தீர்வுன்னு சொல்றாரு. நீ நேத்து கடைசியா அவர்கிட்ட பேசி பாக்குறேன்னு சொன்னியே, அது என்னாச்சு? என்னாச்சு? என்னோட எல்லா முயற்சியுமே வீணாயிடுச்சு. அவர் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாராம். விவாகரத்தை தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்றாரு ஜெனி. அப்போ விவாகரத்து கன்ஃபார்ம். எவ்வளவு பேட் ஃபாலோ அந்த ஆட்டோக்காரன். அவன் ரேஞ்சுக்கு கையிலே ஓவரு. இதுல நீ கையில வேணான்னு சொல்றியா? பேடி பேக. கையலுக்கு உன்னை விட இன்னும் பெரிய வரன் காத்துட்டு இருக்குடா. டாக் ஃபெலோ. உங்க அம்மா அப்பாக்கு இதெல்லாம் தெரியுமா? அவங்க கிட்ட சொன்னியா? தெரியும். எங்க அம்மா கூட பிடிக்காத வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு அவரை டைவர்ஸ் பண்ண சொல்றாங்கடி. சும்மா இருக்காத கையல். அம்மா பேச்ச கேளு. உன் வாழ்க்கையை அழிச்ச கெட்டவனை விட்டு தொலை. இதுக்கு மேலேயும் நான் கையெழுத்து போடலன்னா கோர்ட்டை அவமதிக்கிறேன்னு சொல்லி அவங்களே டைவர்ஸ் கொடுத்துருவாங்களாம் ஜெனி. ஐயோ, நம்ம ஊர் கோர்ட்ல இப்படி ஒரு ஆஃபர் இருக்கா? பின்னிட்டோம். அப்போ அந்த குடிகாரனை கையல் கிட்ட இருந்து பிரிச்சிட வேண்டியதுதான். பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. அவரு இந்த அளவுக்கு உன்னை டீப்பா வெறுக்கிறாருனா, அதுவும் வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிற முடிவுல இருக்காருனா, எனக்கு தெரிஞ்சு நீ வீணா அவரையும் கஷ்டப்படுத்திட்டு உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காத கையல். எனக்கு என்னவோ நீ டிவோர்ஸ் கொடுக்கறது தான் பெட்டர்னு தோணுது. நல்ல நண்பி. ஆனா இப்ப கையல் இதுக்கு என்ன சொல்ல போறாளோ? எனக்கு வாழ்க்கைய வெறுத்து போச்சு ஜெனி. இதுக்கு மேலேயும் என் மாமாவை கஷ்டப்படுத்த எனக்கு பிடிக்கல. அவரே என்னை இந்த அளவுக்கு வெறுத்துட்டாருங்கிறப்போ டைவர்ஸ் கொடுக்கறது தான் ஜெனி ஒரே வழின்னு எனக்கு தோணுது. ஏய் கயல், அழாத கயல். கிளியர் மச்சே ரூட் கிளியர் மச்சே. ஏ செல்லம், என் மச்சானுக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சே. கிளியர் மச்சி. ரூட் கிளியர் மச்சி. என்னடா காலேஜில் வச்ச எல்லா அரியரும் கிளியர் பண்ணிட்டியா? இவ்வளோ சந்தோஷமா இருக்கா? அரியர் வச்சா கிளாஸ் தான் மச்சான் ஃபெயிலு. ஆனா நினைச்ச பொண்ணு கிடைக்கலனா லைஃபே ஃபெயிலு. ஆனா பட் நீ பாஸ் ஆயிட்ட மச்சி. என்னடா பண்ற? உனக்கு அந்த ஆண்டவன் எந்தெந்த இடத்தெல்லாம் மச்சம் வச்சிருக்கானே தெரியலையேடா. லக்கு அதுவா வந்து வாலண்டரியா அவன் வலையில விழுறதடா கரடி பொம்மை. இனி ஒரு ரூட் கிளியர்டா என் செல்லம். டேய் என்னடா சொல்ல வர? புரியுற மாதிரி சொல்லு. கையல் வாழ்க்கையில லெஃப்ட்ல கைய போட்டு ரைட்ல கியரை போட்டு அவளை டெய்லி மென்டல் டார்ச்சர் பண்ணியிருந்தானே இந்த ஆட்டோக்காரன். அவன் திடீர்னு யூட்டனை போட்டு அவனே டைவர்ஸ் பேப்பர் கொடுத்துட்டு போயிட்டான்டா. டேய் என்னடா சொல்ற? இது ஷாக்கா இல்ல சந்தோஷமா? நீ சொல்றது உண்மைதானே? நான் சொல்றதெல்லாம் உண்மை மச்சி. இனி உன் வாழ்க்கையில் லட்சுமி வந்தாச்சு. அந்த அன்னக்கொடியை விட்டு அந்த கருப்பு தாடி போறது கன்ஃபார்ம். அவன் ரேஞ்சுக்கெல்லாம் கையில கட்டி விட்டு இன்னொரு பொண்ணு பின்னாடி போயிட்டானா. ஹவு சேட். பாவம்டா கையில. ஆமாண்டா, கையில் ரொம்ப பாவம் இல்ல. இனிமே அவன் என்ன பண்ண போறாளோ? என்ன பண்ண போறாளா? இந்த பாரு ராம்பி, அவ எதுவும் பண்ண மாட்டா. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ தான் ஏதாவது பண்ணி ஆகணும். டேய் அவ ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருப்பா. இந்த நிலைமையில நான் போய் எப்படி அவட்ட பேசுறது? ஒன்னேரம் அவகிட்ட போய் பேச சொன்னதே. இனிமே நீ அவகிட்ட பேசவே கூடாது. அதுதான் ரூல் நம்பர் 1. எதுக்கு நான் என் கையில் கிட்ட பேசக்கூடாது? ஜம்ப் பண்ணாதீங்க மாமா. சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சரி சொல்லு. இன்னும் 1 வாரத்திலயோ இல்ல 2 வாரத்திலயோ இல்ல 3 வாரத்திலயோ இல்ல 4 வாரத்திலயோ இல்ல 5 வாரத்திலயோ இல்ல 6 வாரத்திலயோ கொல்ல போறேன் பாரு. சொல்ல போறியா இல்லையாடா? குறவள்ளி புடிச்சுன்னு இருக்கீர்கள். இன்னும் கொஞ்ச நாள்லயே கையிலே அவனை டைவர்ஸ் பண்ண போறா. டேய் என்னடா சொல்ற? நிஜமாலேவா? இது யாரு உன்கிட்ட சொன்னா? கையிலே தான் அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தா. அப்படியா? 2 பொண்ணுங்க பேசுறத மட்டும் ஒட்டு கேட்டு பாருங்க. உங்களால வாழ்க்கையில தெரிஞ்சுக்க முடியாத எல்லா விஷயத்தையும் 2 நிமிஷத்துல தெரிஞ்சுடுவேன். சரி அப்ப கையில் டைவர்ஸ் கொடுத்துட்டா அப்புறம் என்னடா பண்றது? சத்தியமா எனக்கு என்ன பண்ணணும்னு புரியவே மாட்டேங்குது. ரூல் நம்பர் 2. என்ன ரூல் நம்பர் 2? இனி நீ கையில விட்டுட்டு நீங்க அவங்க அம்மாவை மட்டும் தான் பார்க்கணும். டேய் போட்டனடா. சும்மா கையை கீழே போடுங்கண்ணா. ஆவுனா ஜெட்லி மாரி அப்படின்னு கையை தூக்கிறீர்கள். நீங்க இன்று போய் நாளை வா படம் பார்த்திருக்கல?
கண்ணா லட்டு தின்ன ஆசையா படம் பார்த்துருக்கேன். அது செகண்ட் வெர்ஷனா. இப்போ நம்ம எடுக்க போகிறது தேர்ட் வெர்ஷன். என்னடா சொல்ற? உங்கள் ஃப்யூச்சர் பிளான், ஃபேமிலி பிளான், அடுத்த பிளான் இது எல்லாத்துலேயுமே இனி கயலோட அம்மா தான் பிள்ளையார் சொல்லி மாதிரி முதல்ல இருக்கணும். ஓ, அவங்க மனசில் நீ இடம் பிடிக்கணும், நல்லவனா பேர் எடுக்கணும். சுனாமி அடிச்ச என் பொண்ணு வாழ்க்கையில விளக்கேத்த வந்த தங்க மகனே, என் மாப்பிள்ளை நீதானா? அந்த நல்லவன், வல்லவன், அன்பானவன், அடங்காதவன், அசராதவன், நானும் தெரிஞ்சவன், படித்தவன் இது எல்லாமே நீங்க தானா? என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க பிறந்தவனே நீதானா? கையில விட அவங்க அம்மா தான் இப்படிதான் ஃபீல் பண்ணணும். சூப்பர் ஐடியா மச்சான். நிஜமாலே அம்மாங்கிற உறவை விட பவர்ஃபுல்லான விஷயம் வேற எதுவுமே இல்லைல்ல. இனி அவங்க உனக்கு வருங்கால மாமியார் இல்ல, இன்னொரு தாய், தெய்வத்தாய். அம்மா, இனி தாயனும் கோயிலை நீ காக்க போற, பக்கத்துல இருந்து பார்க்க போற. அவங்களுக்கும் உனக்கும் நடுவுல புரோக்கர் வேலையை நான் பார்க்க போறேன். ஏய், என்னது? வீட்டு புரோக்கர்டா. எதுக்கு? ரூல் நம்பர் 3. அவ ஆத்து பக்கத்துல ஏதோ 2-3 ஒண்டி கொடுத்தா காலியா இருக்கான். இப்ப நீ நம்ம ரூமை அங்க ஷிஃப்ட் பண்ற. ஓ சரி, அதுக்கப்புறம்? அப்படியே பாக்கியராஜ் ஃபார்முலாவை பிடிச்சி அவங்க அம்மாவை தங்கத்தட்டுல வச்சு தாங்க போறேன். சரி, அதுக்கப்புறம்? அப்புறம் என்ன, மெல்ல மெல்ல அவங்க மம்மி மனசுல இடம் பிடிச்சி ஒரு பாயிண்ட்ல நீ தாண்டா என் மாப்பிள்ளன்னு அவ அம்மா மனசுல நினைக்க வச்சு பல கஷ்டங்களை தாண்டி ஹீரோயின் கையை ஹீரோ எப்படி பிடிக்கிறாங்கிறது தான் சுவாரஸ்யமே. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுமா? எல்லாம் தானா ஒர்க் அவுட் ஆனா ஒர்க் அவுட்ன்ற வார்த்தையில ஒர்க்குன்ற வார்த்தைக்கே அர்த்தமே இல்லாம போயிடுமே. அதுவும் சரிதான். தைரியமா தண்ணியில குதிச்சா தானே நீச்சல் கத்துக்க முடியும். இனிமே வேற வழி இல்லை. உடனே போறோம், கயல் வீட்டு பக்கத்துலயே நம்ம வீட்டை மாத்துறோம். அவங்க அம்மா மனசுல இடத்த பிடிக்கிறோம். இடத்த பிடிச்சதுக்கு அப்புறம் மடத்தை பிடிக்கிறோம். புரிஞ்சுடுத்து. அதுக்கப்புறம் கையலுக்கு டைவர்ஸ் ஆயிரும், உனக்கு டும் 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 டும். சும்மா எனக்கு வெக்கமா இருக்குடா.